Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி சட்னி, புதினா சட்னி எப்படி செய்தால் பார்க்க போகிறோம். நல்ல டேஸ்ட்டாக ஹோட்டல்லாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டைலில் இந்த சட்னி எப்படி பண்ணுறதா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்காக நான் ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. இதை வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதில் நான் ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் இது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போட்டுக்கலாம். காரத்துக்காக பச்சை மிளகாய், ஒரு 4 பச்சை மிளகாய் போடுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு 6லேருந்து 7 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். ஸோ நல்லா வதக்கிக்கிங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த உடனே இப்போ நான் இதில் கருவேப்பிலை சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். இது சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போது புதினாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கட்டு புதினாவை நான் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்து அந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் போடுறேன். இது கூடவே நான் கொஞ்சமாக கொத்தமல்லி, அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்க்குறேன். எப்பவுமே புதினா சட்னி செய்யும்போது கொஞ்சமாக நீங்கள் கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி பாருங்கள். டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது போட்டு ஜஸ்ட்டு வதக்கிக்கலாம். புதினா ஆட் பண்ணிட்ட பிறகு ஓவராக வதக்கிடக்கூடாது. ரொம்ப வதக்கிட்டோன்னா நம்ம அரைச்சி வந்துட்டா அந்த சட்னி வந்து கசந்த மாதிரி ஆகிடும். ஸோ லைட்டாக அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். அந்தளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப ஓவராக வதக்கிடாதீங்க. இப்போ இது வதங்கி இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் வதக்கிடாதீங்க, கசந்த மாதிரி ஆகிடும். இப்போ நான் இதில் தேங்காய் சேர்க்குறேன். ஒரு 2 பத்தை தேங்காய் பத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, நான் கல்லுப்பு சேர்க்குறேன். கொஞ்சமாக புளி, அந்த புளிப்புக்காக கொஞ்சமாக நான் புளி சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறிட்ட பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். அது நல்லா ஆறிடுச்சு. ஆறிட்ட பிறகு நான் இந்த மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், அரைச்சும் எடுத்தாச்சு. பார்க்கும்போதே தெரியும் இது எந்த அளவுக்கு செம க்ரீனாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு தாளிப்பு கடாயில் நான் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு நான் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 3 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி 2ஆக உடச்சி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தாளித்து எடுத்ததை அரைச்சி வச்சு அந்த சட்னியில் நம்ம ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதில் அரைக்கும் போது நம்ம தேங்காய்லாம் சேர்த்து அரைச்சதால் டேஸ்ட் அசல். நம்ம ஹோட்டல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, புதினா சட்னி அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். அதோடு இல்லாமல் பிரியாணி, கீ ரைஸ் கூட இது தொட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு புதினா சட்னி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.